கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 1வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:1 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல். இன்றை தீனமதிலும் ஒருமித்து கூட நம் நாமத்தினால், இன்றை தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்த நிச்சீவ பொது வலியாம், நின்னுதிரமாதினால் திறந்த நிச்சீவ பொது வலியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சனதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சனதாம். இத்தனை மகத்தாமல்ல பதவியை புலுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்தாமல்ல பதவியை புலுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:1. முதல்ல லாங்குவேஜை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 14வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி, நம்பர் 1, பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு இரக்கம் தெரிந்து கொள்கிறார், அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுகிறார், இரக்கம் அங்க தங்க செய்கிறார், அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு கொடிக்கிறார். அந்நியர்கள் புறஜாதியார். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போறது கம்பேஷன். இந்த கம்பேஷன், இறங்கி. கம்பேஷனுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை என்ன கொடுத்திருக்குன்னா பி மெர்சிஃபுல், பி மெர்சிஃபுல். இதுக்கு ஒரு கிரேக் எபிரேய வார்த்தை, ஹீப்ரு, ரஹாம், ரஹாம், ஆர்-ஏ மேல போடுறது, ரஹாம், 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 கம்பேஷன். இந்த கம்பேஷன்ங்கிறதுக்கு வசனத்தை பார்க்க போயிடும். இது இன்னெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தை இருக்குன்னா பிட்டி,
இந்த பிட்டியிலிருந்து வருகிறது தான் ஒரு அன்பு. ஆண்டவர் நம்ம மேல இறக்கப்பட்டு மர்சியாக இருக்கிறார். இதுக்கு ஒரு வசனம் பார்ப்போம். சங்கீதம், நான் சொன்ன இது எபிரேய வார்த்தை, சங்கீதம் 18வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 18:1. யான் பலனாகிய கர்த்தாவே உமிலே அன்பு கூறுவேன். இது அவர் நம்மகிட்ட அன்பு கூறுவது, நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். இதுக்குத்தான் ரஹாம் ரஹாம். இது ஆண்டவர் அதிகமாக அதிகமாக அனுபவிச்ச பலர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மோசே அதை எப்படி அவர் அனுபவித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தில் பாருங்க. 33:19. அதற்கு ஆண்டவர், என்னுடைய தயை எல்லாம் நான் முன்னே கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பானோ அவன் மேல் கிருபையா இருக்கு. யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன்னு இரக்கம். இரக்கத்தை தான் நம்ம மர்சி, இரக்கம் அப்படின்னு பாக்குறோம். தயை, இரக்கம். சரி, இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, கம்பேஷன். இன்னொரு ரியா 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 ஆர் ரியா ரியா REA ரியா ஆர் மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், ரியா. சரி, இது என்னன்னா பார்ப்போம். இது ஒரு ஃப்ரெண்ட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த பர்சனல் ஃப்ரெண்ட். நம்ம பார்க்குற இந்த ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு வரும். எனக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது. நான் உங்களுடைய ஃப்ரெண்டாக விரும்புகிறேன், நோ சான்ஸ். ஆனா எனக்கு ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார். சிநேகிதனோடு பேசுறது போல அந்த சிநேகிதனுக்கு ரியா அப்படின்னு ஒரு வார்த்தை. சரி, இது அடுத்த செக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு வளர்ச்சி, ஒரு ஃப்ரெண்டா இருந்து அப்புறம் ரியாங்கிற ஸ்டேஜுக்கு அவங்க வர்றாங்க. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 122வது அதிகாரம் 8வது வசனம். 122:8. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னிடத்திலே சமாதானம் இருப்பதாக என்பேன். இது என்ன அளவு ஒரு அழகான டெப்த்துக்குள்ள போகுது அப்படின்னு கேட்டு, சகோதரர் எல்லாரும் சகோதரர் ஆக முடியாது. நாங்க அண்ணன் தம்பி 3 பேர் சகோதரர்கள். அடுத்து அதுக்கு ஈக்குவலா வருகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சிநேகிதர் நிமித்தமும் இடத்துல சிநேகிதர். ரைட், நம்ம பார்த்தாச்சு. 2வது பார்க்க போறது சோசான், தெரிந்து கொள்கிறார். பார்ப்போம். 14வது அதிகாரம் 1வது வசனம். அவளை தெரிந்து கொண்டு, சோசான், இதுவும் எபிரேய வார்த்தை, பஹார். பஹார், BAHAR, பஹார், சோசன். இந்த பஹார்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொடைக்கானல் போற வழியில ஒரு பெரிய ஒரு ரிசார்ட் இருக்கு. அந்த ரிசார்ட் வந்து பஹார் ரிசார்ட். ஆனா அன்னைக்கு எனக்கு அந்த அர்த்தம் தெரியல, அந்த லாங்குவேஜை கற்றுக்கவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு பஹார். அது பயங்கர ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் ஆகி போச்சு. நம்ம அங்க போக போறதுல வெளியில நீங்க பெரிய போட்டு பஹார் அப்படின்னு சொல்லி. இந்த பஹார்ங்கிறத நீங்க எங்க முதல் முறையாக வேதத்துல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல. ஆதியாகமம் 6. தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ள என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்கள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஷார்ட்டா சொல்றேன். இங்க இது வந்து
அரக்கர்கள், ராட்சசர்கள், இவங்களெல்லாம் பெரிய பெரிய டிஸ்பியூட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. பைபிள் ஸ்காலருக்குள்ள சண்டை. இந்த ராட்சசர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, 4வது வசனம். ராட்சசர்கள்ங்கிறதுக்கு எவரே வார்த்தை நெஸ்லீம். சரி, இதனுடைய பேக்ரவுண்டா காமிக்கிறேன். 4வது அதிகாரத்துல ஒரு பர்சனை ஆண்டவர் எடுத்துக்கிறார். யார் அப்படின்னா, சேத்துக்கு ஒரு குமாரனை பிறந்தான். காயின் கொலை செய்த ஆபேல். ஆபேல் இருக்கிற வேண்டிய இடத்துல சப்ஸ்டிட்யூட்டா வர்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேத். இந்த சேத்துடைய வம்சம் தான் முதல் முறையாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு அழகு வருது, ஒரு பியூட்டி வருது. அந்த பியூட்டியில வர்றவங்கள தான் அந்த காயின் சந்ததியார் இவங்களை பெண் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். சரி, சோசன் இது முதல் முறையாக பார்க்கிறோம். 13வது அதிகாரம் 11வது வசனத்துல லோத்து தெரிந்து கொள்றார். எதை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது லோத், யோர்தான் அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டீர். அவர் தெரிந்து கொள்றதற்கு ஒரு அவருடைய இருதயத்துல எது பெட்டர் அப்படின்னு பார்க்கிறார். தெரிந்து கொண்டு ரைட். இந்த லோத்தை பார்க்கிறோம். இன்னொரு தெரிந்து கொள்ளுதல என்னாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 16வது அதிகாரம் 5வது வசனம். என்னாகமம் 16:5. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரையும் நோக்கி, நாளை கர்த்தர் தம்முடையவன் இன்னார் என்றும் தம்மண்டை சேராதவன் என்று காண்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தமிழத்திலே சேர கற்றார். எவரை தெரிந்து கொள்வாரோ, இதெல்லாம் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணது. அதனால அதை தெரிந்து கொள்றதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 16:5. சரி, இதை தெரிந்து கொள்வதில் கடைசியாக ஒரு காரியத்தை நம்மளுக்கு நான் காட்ட போகிறேன். உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 37வது வசனம். பஹார் தெரிந்து கொள்கிறது. 4வது அதிகாரம் 37. அவர் உன் பிதாக்களிலே அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுக்கு பின் சந்ததியை தெரிந்து கொண்டார். பிதா முற்பிதாக்கள் மூலமாக தெரிந்து. சரி, அடுத்து ஒரு வார்த்தை பார்க்க போறோம். அது என்னன்னா ஓன். ஓன்கிறத நான் உங்களுக்கு வசனத்துல காமிக்கிறேன். 14:1 கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி காமிச்சிட்டேன். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு பார்த்தாச்சு. அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அவர்கள் தேசத்திலே ஓன், அவர்கள் தேசத்துக்கு ஓன். இதுக்கு ஹீப்ரு வார்த்தை, இதுக்கு வந்து கிரேக்க வார்த்தை இருக்குது. இந்த கிரேக்க வார்த்தை என்னங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு வார்த்தை காட்டுறேன். ஜெனிசிஸ். ஜெனிசிஸ் நமக்கு தெரியும், ஆதியாகமத்தில் வருகிற ஜெனிசிஸ் தான் இங்க எபிரேய வார்த்தையில இங்க இருக்குது. கிரேக்க வார்த்தை ஜெனிசிஸ். GNE ஜெனிசிஸ். SIOS ஜெனிசிஸ். இந்த ஜெனிசிஸ்ங்கிறது என்னன்னா, ஆதியாகமத்திற்கு இங்கிலீஷ் பைபிள்ல இங்க வந்து ஜெனிசிஸ் இருக்கும். அப்ப இது அப்படியே ஓன். அதாவது இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஓன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஃபுல்லி சட்டத்தின் படி இப்படி இருக்கணுங்கிறார். முதல்ல உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஓன் எனக்கு, இட் பிலாங்ஸ் டு மீ. பவுல் எத்தனையோ பேர் ஆண்டவர்களை வழி நடத்தினார். அநேகர் பின்வாங்கத்தை போயிட்டாங்க, இன்னொன்னமோ பண்ணிட்டாங்க. ஆனா விசுவாசத்தில் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனம். விசுவாசத்தின் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு, விசுவாசத்தின் உத்தம கூட்டாளி. இது ஒன்று. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கலாமா? தீத்து எடுத்துக்கோங்க. 1வது அதிகாரம் 3வது வசனம். ஓன், அந்த சொந்தத்தை ஆண்டவர் எவ்வளவு க்ளோஸா சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்யுரையாத தேவன். பொய் உரையாத தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டாகும்படி. ஏன் பொய் சொல்ல மாட்டார்னா, அது அவருக்கால முடியாது. அது ஓன் குணாதிசயம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம்
4வது வசனம். அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களோடு கூடி வந்திருந்த போது அவர்கள் நோக்கி, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தவான்களை ஞானஸ்தானம் படுவீர்கள். அந்த ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்ல, இது எல்லாருக்கும் இது கிடையாது. ஓன் தெரிந்து. சரி, இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கலாத்தியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல ஓன் சொந்தத்துக்கு இதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். ஜெனிசிஸ் 1:14. கலாத்தியர், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்தில் தேர்ந்தமாக என் பிதாக்களுடைய பாரம்பரியத்தின்படி மிகவும் பக்தி வைராக்கியம் என் பிதாக்களின் ஓன். சரி, கடைசியாக ஒன்றை பார்த்து முடிக்க போயிடும். ஜாயின்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஜாயின்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வம்சத்தோடு கூடி கொள்வார்கள். கூடி கொள், இதுவும் கிரேக்க வார்த்தை. இதுக்கு கலாஸ், கலா, கலா ஓ கடைசி வார்த்தை கே ஏ எல் எல் ஏ ஓ கலோ ஓ ஓ நீட்டி வாசிங்க. கலோ ஓ கலோ கே ஏ எல் எல் ஏ ஓ கலோ. ரைட், இது என்னென்ன பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 14வது வசனத்துல நமக்கு தெரிஞ்ச சம்பவம். கெட்ட குமாரன் அங்க போய் ஒரு குடியானவரோடு ஒட்டி கொள்ளுகிறான் அப்படிங்கிறது. ஒட்டி கொள்ளுகிறாங்கிறதுக்கு இந்த கலோங்கிறதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா பச போட்டு ஒட்டிக்கிறது. என்ன அழகா இருக்கு. பச போட்டு ஒட்டியாச்சு என்ன ஆகும் பார்த்தா, இங்க வீட்டை இவன் தான் நம்மளை ஒட்டிக்கிற விட்டான். இனி இவனை விட்டு நம்ம போய் க்ளோ அல்லது சிமெண்ட். ரைட், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 13வது வசனம். கலோ 5:13. மற்றவர்கள் ஒருவனும் அவர்களோடு சேர துணியவில்லை. சேர கலோ லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வார்த்தை சொல்ல வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர். இதுல எல்லாம் அவர் செய்யற ஒரு காரியம். கர்த்தர்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல லார்ட். யாக்கோபுக்கு இறங்கி, இறங்கிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாமே வந்துருச்சு. ஒருத்தர் மேல அவங்களுக்கு ஒரு இறக்கம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் நீங்க செய்வீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு இறக்கம் வந்துடும். சரி, முதல் வசனம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என் ஜனம், அங்க எல்லாமே வந்துருச்சு. ஆற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்வாரோ, தேற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்வாரோ அதை நம்ம பார்க்க போறோம். இதான் அந்த கீ வார்த்தை. அதுல தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு 5வது வசனம் தான், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில ஆண்டவர் அற்புதமாக ஒரு விடுதலை கொடுத்தா நீங்க போய் சாட்சி சொல்லுங்க. எங்க இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனா நடந்துச்சு என் வாழ்க்கையில. காரணம், கர்த்தரின் மேலே இறக்கப்பட்டார், என்னை ஆற்றினார், தேற்றினார், அவர் மகிமை வெளிப்பட்டது. இது முதல் குறிப்பு. 2வது குறிப்பாக 44வது அதிகாரத்தில் வரும் 21 44:21 அதே யாக்கோபை தான் பார்க்கிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்கப்பட்டேன். இது அடுத்த ஆண்டுடைய தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், பட்சமாக பேசுகிறார். இந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குப்பா. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் உன்னை உருவாக்கின், ஐம் ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறாரு. அந்த கிரியேட்டருக்கு தான் அது மேல இருக்கிற ஒரு அன்பு தெரியும். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. சரி,
அதுல 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மீறுதல்களை மன்னிக்கிறேன், உன்னை நான் மீட்டுக்கொண்டு அடுத்து என்ன செய்ய வைக்கிறான்னு கேட்டேன். அதான் ஆச்சரியமான காரியம். 23, வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். இதாங்க இதுக்குமே நம்ம தூதிக்கான மகிமையை நம்ம அவர் கொடுக்கணும். கர்த்தர் இதை செய்தார். இது 2வது குறிப்பு. 3வதாக கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 54வது அதிகாரம் 7வது வசனத்தை வச்சிருக்கோம். 54:7, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருவினாலே உன்னை இறக்குவேன். இதுதாங்க கோபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். சங்கீதத்தில் கோபத்தை பார்த்து முடிச்சோம், இங்கேயும் கோபத்தை பார்த்து முடிக்கிறோம். ஏன் அந்த கோபம் வருகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொசசிவ்னஸ், நான் எரிச்சல் உள்ள தேவன்கிறார். இருக்கிறது போனால் பிடிக்கும், அவர் துப்பிடுவார். என்னுடைய லாங்குவேஜ், பைபிள் கிடையாது. ரைட், இது இமைப்பொழுது கைவிடுகிறார். அடுத்து நம்முடைய தேவனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுங்க ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு வசனத்தில் கரெக்டாக அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். லேவியராகமம் 26வது அதிகாரம் 45வது வசனம். 26:45, அவர்களுடைய தேவனாயிருக்கும்படி நான் புறஜாதியாருடைய கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலே புறப்பட பண்ணி நான் பண்ணின உடன்படிக்கை அவர்கள் மட்டும் நினைவு கூறுவேன். அவர் மனசுல ஒண்ணு வச்சிருக்காருங்க, உடன்படிக்கை. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். அநேகர் நம்ம செய்த நன்மைகளை மறந்துடுவார்கள். நான் என் வாழ்க்கையில காமனா பார்த்திருக்கேன். ஏதாவது ஒரு வார்த்தை தெரியாம நம்ம வாயிலிருந்து வந்துச்சு, சோழி முடிஞ்சிருச்சு, நீ என்னைய பார்த்து இப்படி சொன்னேல என்ன கையாட்டி சொல்லிடுவாங்க. ஆனா ஆண்டவர் உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன். சரி, இது 4வது குறிப்பு. 5வது குறிப்பு. 6வதாக ஒன்றை பார்க்க போயிடும். நெகேமியா எடுத்துக்கொள்ளுங்க, பக்கம் 603. நெகேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். இது ஒரு ஜெபமாக பார்க்கிறோம். ஜெபம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்குள்ளவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. ஆண்டவர் குறித்து நெகேமியாவுக்கு என்னெல்லாம் ஒரு அறிவு இருக்குன்னா, ஜெபிக்கும் போது அவருடைய தன்மைகளை சொல்லுகிறோம். நம்ம ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின் நான் சொல்லி ஜெபம் பண்ண நம்ம பழைய போச்சு. என்னுடைய மாமனார் பரலோகத்தில் இருக்கார். சொர்க்கஸ்திய பிதாவே, சொர்க்கஸ்திய பிதாவே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். லைக் அ கோல்ட், லைக் அ காட். அதான் அவர் சொல்ற வார்த்தை. உம்மிடத்திலே அன்பு கூறு. ஃபர்ஸ்ட் ஆண்டோட எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்குன்னா, நீ எனக்கு அன்பு கூறுவாயா, என்னை நேசிக்கிறாயா, என் கற்பனையை கைக்கொள்கிறாயா, உம்முடைய கற்பனை கைக்கொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவனே. சரி, 7வதாக நம்ம பார்க்க போறோம் சங்கீதம். தொண்ணூத்தி 8வது அதிகாரம் 2வது வசனம். இதுல நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அவர் செய்யற காரியம் இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய காரியம். அவனத்தில் அன்பு கூறுகிறார், இறக்கப்படுகிறார், பாவங்களை மறக்கிறார், மன்னிக்கிறார். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்க. புதுப்பாட்டு பிடிச்சமான காரியம். இன்னைக்கு எனக்கு பிடித்த பழைய பாடல் என்ன பாட்டு பாடுங்க? சோத்திரம் ஏசோநாதா. இருதயத்துல அந்த தோத்திரம் இருதயத்துல எனக்கு வரும். காரணம், புதுப்பாட்டு ரொம்ப நாள் பாடலைங்கிறாங்க, அதை பாடியாச்சு. அவர் அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்தமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தவமாக்கி தமது நீதியை ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். வாசிச்சுட்டு ஓடிடு, நீங்க உட்காந்து வாசிப்பாரு. எல்லாமே ஒவ்வொரு பாயிண்டா இருக்குது. நம்ம ஏன் புது பாடலை பாடணும்னா எத்தனை பாயிண்ட் அதுக்குள்ள இருக்குது. சரி, அடுத்த ஒரு காரியத்தை பார்க்குறோம். டைம் வந்து விட்டது. இப்ப நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. ஆண்டவர் என்ன டைம் சொல்லுகிறார் அப்படின்னு சங்கீதம் 101வது அதிகாரம். டைம் வந்துருச்சு,
13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரம் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர்கள் அந்த கல்லுகள் மேல் வாஞ்சியா இருந்து அதன் மண்ணுக்காக பதிவிக்கிறார்கள். இந்த வசனத்தை எப்ப வாசிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் எருசலேம் எதிரி கையில் இருக்குது. இவர்கள் ஒரு யுத்தத்தில் வந்து அந்த ஹெலிகாப்டர் அந்த பேராஷூட்ல இறங்குறாங்க. இறங்கி அதுல லேண்ட் ஆன உடனே அந்த கல்லையும் மண்ணை எடுத்துட்டு இந்த வசனத்தை அவங்க சொன்னாங்க, அந்த கல்லுக்காக நாங்க பரிதபிக்கிறோம், இதுக்கு கிடைக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அது உங்களுக்கு சொந்தமா மாறிடுச்சு. சரி, அடுத்து 9வது குறிப்பு, நாம் துதிக்க வேண்டும். சங்கீதம் 136. பிரஸ்தாபப்படுத்தணும், இது வேற, துதிக்கிறது வேற. 136வது அதிகாரம் 1:10. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபையும் உள்ளவர். 10. எகிப்துடைய தலைச்சான்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை. எகிப்துடைய தலைச்சங்காரம், தலை பிள்ளைகளை மாத்திரம் சங்கரித்தார். அவருடைய நாலேஜை காட்டுது. நான் கிரியேட்டர், ஃபர்ஸ்ட் சைல்டு எதுன்னு எனக்கு தெரியும். கடைசி ஒரு வசனத்தை வச்சு நம்ம இதை முடிக்க இருக்கணும். சங்கீதம் 143வது அதிகாரம் 12வது வசனம். உம்முடைய கிருபையின்படி என் சத்ருவை அழித்து. சத்ரு கண்டினியூஸா புதுசு புதுசா வந்துட்டு இருப்பான். பழைய சத்ரு ஓடி போயிடுவான், புது சத்ரு வருவான். கிருபையின்படி என் சத்ருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்கார பண்ணும், நான் உமது அடியேன். இந்த ஒரு ஜெபத்தோடு இதை நம்ம முடிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. இது கிருபை ஐயா. 14வது அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம் ஐயா. அந்த அதிகாரம் ஒரு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற அதிகாரமாக வந்ததுக்காக நன்றி ராஜா. இதே அன்பு எங்களுக்கு உண்மையிலே இருந்து உங்களுடைய கற்பலையை கை கொண்டு மரண பரியந்தம் உடைய சட்டில் நாங்கள் இருக்கட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.